ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்டி பொட்டி அப்படின்னு தான் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லைங்க. என்னடா மேஜிக்கலாக பண்ணுறேன்னு ட்ரை பண்ணேன், ஆனால் அதுக்குள்ளே ஒன்றுமே வரல. கடைசியில் நான் தான் அதிலெல்லாம் எடுத்து வச்சு பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, பேக் பண்ணிவிட்டு பொட்டி பொட்டிக்கையெல்லாம் கட்டிட்டு நாங்கள் கிளம்பி போகிறோம். எங்கே போகிறேன் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இந்த விலாகில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒன்றுமே இல்லைங்க. எங்களுக்கு இங்கே 4 நாள் நேஷ்னல் ஹாலிடே இருக்குது. ஸோ நம்ம எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகிறோன்னே தெரியாமல் ராத்திரி ஒரு 9 மணி இருக்கும், பொட்டி படிக்கையெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியில் பயங்கரமாக இங்கே குளிருது. ஸோ அதனால் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஷாப்பில் போய் ஆளுக்கு ஒரு ஜாக்கெட்டை வாங்கி மாட்டிக்கிட்டு அந்த கடையில் என்ன இருக்குது எது இருக்குன்ட்டு சும்மா ஒரு குட்டி கிளான்ஸ், என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லை அப்படின்ட்டு அந்த கடையை கொஞ்சம் சுற்றி பார்த்ததுக்கப்புறம் ஏற்கனவே பார்த்த கடை தான், எத்தனை வாட்டி பார்த்தாலும் அதே தான் இருக்க போகுது. ஸோ அப்புறம் அதுக்கும் பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு எங்களுக்கு தேவையான சாக்லேட்ஸ், பிஸ்கெட்ஸ், அப்புறம் ப்ரெட்டு, ஜூஸு எல்லாத்தையும் வாங்கிட்டு சரி ரைட்டுடா அப்படின்ட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம், அபுதாபிலேருந்து. ஸோ இப்போ எங்களுடைய பிளான் என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. எங்களுக்கு தெரியும் என்னென்னா, கண்டிப்பாக ஒரு பிளானும் இல்லை. 4 நாள் லீவ் இருக்குது. வீட்டிலேயே சும்மா படுத்து தூங்காமல் எங்கேயாச்சும் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் அபுதாபிலேருந்து வெளியில் வந்தாச்சு. போகிற வழியில் ஒரு நைட்டு ஒரு 11 o'clock இருக்கும். ஸோ ஒரு இடத்துல நின்று நாங்கள் வீட்டிலேருந்து நான் ஆல்ரெடி சப்பாத்தியும் சிக்கன் குழம்பும் சமைச்சிட்டு வந்தேன். அதை நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்குள்ளேயே ஒரு டீ ஷாப் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. அங்கே போய் ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஓகே ஃபுஜேரா அலேன் போகலான்னு பார்த்தோம். ஆனால் அங்கே எல்லா இடத்துலையும் ஹோட்டல்ஸ் ஃபுல்லாகவே இருந்துச்சு. சரி நம்ம ஷார்ஜா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ஜாவில் ஒரு ஹோட்டல் புக் பண்ணோம். அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆச்சுன்னா, புக்கிங் அடுத்த நாள் காலையில் 2 மணிக்கு தான் அந்த புக்கிங் இருக்குது. சரி ஓகேன்ட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி பக்கத்துலேயே இன்னொரு ஹோட்டலு டெம்பரவரியாக ஒரு ஹோட்டல் ரூம் புக் பண்ணிவிட்டு அந்த ஹோட்டலுக்கு நல்லா படுத்து தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு இந்த ஹோட்டலில் இந்த ரூமை ஒரு சின்ன கிளான்ஸ் மாதிரி நான் ஒரு குட்டியாக வீடியோ எடுத்துக்கிட்டேன். அப்படியே வெளியிலேருந்து பார்த்திங்கன்னா வியூ இருக்கும். இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். பட் என்ன அந்த விண்டோ தான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ண முடியல. சரின்ட்டு நாங்கள் காலையில் டீ குடிக்க கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு கீழே டீ குடிக்க போயிட்டோம். என்ன கொடுமைனா, இந்த ஷார்ஜாவில் தான் இத்தனை வருஷமாக இருந்திருக்கோம். என்னமோ இப்போ தான் புதுசாக பார்க்குற மாதிரி நாங்கள் இந்த ரோட்டில் ஜாலியாக நிம்மதியாக நடந்து போய்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி லீவுன்றதுனால அந்த அளவுக்கு இங்கே பரபரப்பாக இல்லை, கொஞ்சம் அமைதியாக காமாக இருக்கும். காலையில் ஒரு 9 மணி. ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணோம், ஓகே நம்ம இப்போ போகலாம், டீயை குடிச்சிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு ஹோட்டலில் செக் அவுட் பண்ணிவிட்டு நேராக ஷார்ஜா போய் அபுஷகராவில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்புறம் இன்னொரு ஏற்கனவே புக் பண்ண ஹோட்டலில் செக்இன் பண்ணிவிட்டு அப்புறமா அலேன் இல்லைன்னா அந்த மாதிரி ஃபுஜேரா போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் யோசித்து வச்சுருந்தோம். பட் ஃபார்ச்சுனேட்லி எங்களுடைய ஒரு பழைய ஃபேமிலி ஃப்ரெண்டை நாங்கள் ரீசெண்டாக மிஸ் பண்ணிட்டோம். ஒரு 4 இயர்ஸாக காண்டாக்ட் இல்லாமல் அவங்க சடனாக எங்களை பார்த்துட்டு நாங்கள் ரொம்ப ஹாப்பியாகி அவங்க வீட்டுக்கு போய் அங்கேயே தங்கிட்டோம். மீன்ஸ் அன்றைக்கி ஃபுல் டே நாங்கள் அவங்க கூடவே இருந்ததுனால நாங்கள் வேறு எங்கேயுமே பிளான் பண்ணபடி நாங்கள் எங்கேயுமே போகல. அவங்க கூடவே அன்றைக்கி ஃபுல்லாக ஷார்ஜாவில் சுற்றிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மத்தியானம் ஆகிடுச்சு. மத்தியானம் ஆனதுக்கப்புறம் நாங்கள் நேராக எல்லோரும் ஃபேமிலியோடு சேர்ந்து அபுஷகராவில் இருக்க செட்டிநாடு காரைக்குடி மெஸ்ஸுன்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே போய் நண்டு, ஃபிஷ்ஷு, சிக்கன் மீல்ஸு, ஃபிஷ் மீல்ஸு, பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு ஐட்டத்தை ஆர்டர் பண்ணி செம்மையாக கட்டுன்னு கட்டிட்டு நல்லா இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாடு. காரைக்குடி செட்டிநாடு மெஸ்ஸுன்னு சொல்லிட்டு. உண்மையிலே காரைக்குடியிலே அந்தளவுக்கு சாப்பாடு நல்லாயிருக்குமான்னா தெரியல, ஏன்னா இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனலாக இங்கே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இவங்கக்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கும், நிறைய ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோம், எல்லோரும் சேர்ந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஈவினிங் மறுபடியும் எல்லோரும் கீழே இறங்கி சுற்ற ஆரம்பிச்சிட்டு அப்படியே நைட்டு டின்னரும் முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் ஓகே இன்றைக்கி ஃபுல் டே நாங்கள் ஆக்சுவலி ஷார்ஜா மட்டும்தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். எக்ஸ்ப்ளோர் மீன்ஸ் ஆல்ரெடி எல்லாம் பார்த்தது தானே, சும்மா தெருவாக சுற்றிக்கிட்டு இருந்தோம். அதுதான் நாங்கள் இந்த லீவில் பண்ணோம். ஸோ ஃபைனலாக எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் நைட்டு ஒரு 10 மணிக்கு இந்த ஹோட்டலுக்கு நாங்கள் செக்இன் பண்ணிட்டோம். ஏன்னா ஆக்சுவலி பார்க்க போனால் நாங்கள் ஆஃப்டர்நூன் 2 மணிக்கு வர வேண்டியது. பட் நாங்கள் நைட்டு ஒரேடியாக தூங்கலான்ட்டு இங்கேயே வந்துட்டோம். இந்த ஹோட்டல் நேற்று நாங்கள் புக் பண்ணியிருந்த ஹோட்டலை விட இந்த ஹோட்டல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் எல்லா வகையான வசதியோடு இந்த ரூம் இருந்துச்சு. ஸோ ஆனால் இங்கே பீச் வியூ எங்களுக்கு ரூம் கிடைக்கல.
பீச்சுக்கு ஓரத்தில் இருக்கிற சைடில் தான் எங்களுக்கு கிடச்சிச்சு. இந்த டிவியெல்லாம் வச்சுருக்கோம், ஆனால் இது ஒன்றுத்துக்கும் யூஸ் இல்லை. அது எல்லாமே அரபிக் சேனல் தான் வரும். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆகட்டும் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன ரொம்ப பயங்கர குளிர். அதுக்கப்புறம் ஏன்னா வெளியிலேயே கிளைமேட் வந்து ரஃப்பாக இருக்கிறதுனால வந்து சரியாக இல்லை. ஸோ இந்த ஒரு குட்டியாக இந்த ஹோட்டல் ரூமை வந்து ரூம் டூர் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குட்டியாக ஃப்ரிட்ஜ் எல்லாம் வச்சுருந்தேன். காஃபி மேக்கர்லேருந்து எல்லாமே இருந்துச்சு. எனக்கு இந்த ரூமில் ரொம்ப 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 பிடிச்ச ஒரு பார்ட்னா எனக்கு இந்த வாஷ்ரூம் தான் ரொம்ப பிடிச்சிச்சு. எனக்கு எப்பவுமே வாஷ்ரூம் வந்து இப்படி இருக்கணும்னு ஒரு ஆசை. நல்லா நீட் அண்ட் ஹைஜீனாக, நல்லா கம்ஃபர்டபுளாக, பெருசாக. வாஷ்ரூம் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஆக்சுவலி. ஸோ வந்து ஃபைனலாக வந்து நாங்கள் வந்து நல்லா படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கலான்னு பார்த்தா, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி லேட் ஆகிடுச்சு. சீக்கிரம் ரெடியானதான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகலாம் அப்படின்னு யோசித்தோம். பட் லேட் ஆகி வந்ததுனால இங்கே என்ன வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, சாதம் வடித்த கஞ்சியை வச்சுருக்கானுங்க. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் வடித்த கஞ்சி இதுதான் ஹெல்த்தி ஃபுட்டுன்னு வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் நம்ம என்ன பண்ணுவோம், கீழே ஊற்றிடுவோம். ஆனால் பார்த்திங்களா இங்கே அதையே வந்து வச்சுருக்காங்க. ஆனால் வந்து நாங்கள் லேட்டாக வந்ததுனால எங்களுக்கு அந்தளவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சரியாக கிடைக்கல. எனக்கு கிடைச்சது இவ்வளோ தான். இன்ஃபேக்ட் சப்பாத்தி கூட இல்லை, காலி ஆகிட்டுருந்துச்சு. ஸோ முடிஞ்சது வந்து நாங்கள் எடுத்து சாப்பிட்டுட்டு நம்ம வந்து சீக்கிரமாக ஒரு ஆக்சுவலி லைக் 12 o'clock ரூம் செக் அவுட் பண்ணணும். 2 to 12 அதுதான் வந்து இது. ஸோ நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு செக் அவுட் பண்ணுறதுக்கு கரெக்டாக 11 o'clock ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் ரூமையும் வந்து ஃபுல்லாக செக் அவுட் பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்து ஃபுல்லாக ஷார்ஜாவில் ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 4 மணி வரைக்கும் இருந்தோம். எங்களுடைய ஃப்ரெண்டோட வீட்லேயும் அன்றைக்கி ஃபுல்லாக லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க வீட்லேயும் ரொம்ப நேரம் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் வந்து நாங்கள் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் தான் பெருசு, 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாமே. பட் எங்களுக்கு அந்தளவுக்கு சாப்பாடே பிடிக்கல. அப்புறம் ஃப்ரெண்ட் வீட்டில் நல்லா சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ஷார்ஜாலேருந்து அபுதாபிக்கு கிளம்பும் போது நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.